விஜயலட்சுமி அவளை வச்சு எவ்வளோ அவமானப்படுத்துறானுங்க. சீமான் அவர்களும் அவங்களும் சேர்ந்து இருக்க புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஏதே இப்போ நீங்கள் நானும் தான் உட்காந்துருக்கோம் பேசிக்கிட்டு ஒரு புகைப்படம் வருது, அதுக்காக நான் அவங்கள வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன வச்சிருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? முத்தாரில் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? ஆமாம், அவன் எச்சக்கூடியவன். அவன் என்ன பண்ண நேராக போயிடுவாங்க, போய் கொஞ்சம் காசை கொடுத்து வா வந்து பேசு, வா வந்து பேசு, உனக்கு 1 லட்சம் வாங்கி தரேன், 50,000 வாங்கி தரேன். 2026 நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமான் தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்காருவான். எலெக்ஷன்ல பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க, என்ன நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க மக்கள். ஆனா திமுக அண்ணா திமுக ஒழிக்கும். விஜயலட்சுமி அவளை வச்சு எவ்வளவு அவமானப்படுத்துறானுங்க. திமுக தான், திமுகவின் கையால் அவர். வீரலட்சுமி திமுகவோட கையால். என்ன சொல்றீங்க? சவுந்தரவல்லி திமுகவோட கையால். என்னங்க சொல்றீங்க? எல்லாம் திமுக கையால் இல்ல, திமுக ஒட்டத்தை நிலைப்படுத்துறதுக்கு அவங்க கூலி தொழிலாளி. அதனாலதான் அந்த கோவம் வருது. இந்த இடத்துல எனக்கு சந்தேகம், அந்த சந்தேகம் நான் கேட்டேன். இப்போ நீங்க விஜயலட்சுமி வந்து திமுகவுடைய கையாளுன்னு சொல்றீங்க, ஆனா புகைப்படம்லாம் வரும்போது அதை நான் எப்படி பார்க்கறது, அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். என்ன புகைப்படம் வந்துச்சு? ஐ மீன் திரு சீமான் அவர்களும் அவங்களும் சேர்ந்து இருக்க புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஏதே இப்போ நீங்கள் நானும் தான் உட்காந்துருக்கோம் பேசிக்கிட்டு ஒரு புகைப்படம் வருது, அதுக்காக நான் அவங்கள வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன வச்சிருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் சினிமா ஃபீல்டில் இருக்கார் தம்பி, அவளும் ஒரு நடிகையவ, அவளும் லோலாய் மாதிரி ஊர் ஊராக சுற்றி இருக்கா. பார்த்தவொன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பா, இவர் நின்று பாரு. இப்போ நான் கூட தான் சீமான் கூட ஒரு 50 ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதுக்காக நான் போய் நாளைக்கு வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? புரியுது, அது அந்த மாதிரி வந்த ஒரு ஃபோட்டோ தான். ஃபோட்டோ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. உண்மை நிலவரம் என்னங்கிறது ஆராய்ச்சி கடவுளுக்கு தான் தெரியும், மனசாட்சிக்கு தான் தெரியும், நம்ம பார்க்கல. அப்படியே ஒரு கால் விரும்பி இருந்தால் அவரை வந்து விரும்பி இருக்கலாம், இல்லை அவரை லவ் பண்ணியிருக்கலாம், அவருக்கு பிடிக்காம போயிருக்கலாம். இது அது மேய்ச்சல் கேஸ், அது வேற வயலுக்கு மேய போனோன்னா இவர் இது வானா இது சொல்லிட்டு கழட்டி விட்டுருக்கலாம். இல்லை அந்த அம்மாவுக்கு இவர் வானா, இவர்கிட்ட வசதி இல்லை, வசதி படைச்சவங்க மாட்டிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிருக்கலாம். அது ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டாங்க, போனது போச்சு. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிட்டாரு, திருமணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சு, 2 பசங்க இருக்காங்க. இப்போ வந்து நீ ஏன் உட்காந்துருக்காரு? அதுதான் எங்களுக்கும். ஓகே, இப்போ தூண்டி விட்டது திமுக. உனக்கு அவர் மேல அவ்வளோ ஒரு லவ் இருந்துச்சுன்னா அன்னைக்கு உட்காந்துருக்கணும் வாசல்ல, அன்னைக்கே நீ போன. அதுக்கப்புறம் நான் 7 பேரை கல்யாணம் பண்ணேன். டைரக்டரை கல்யாணம் பண்ண, இல்லை பெங்களூரில் கல்யாணம் பண்ண, லண்டனில் போய் கல்யாணம் பண்ண. அப்போல்லாம் சீமான் இதயத்துலேருந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டியா? அப்புறம் அவங்கள ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு அவனை அப்படியே டைவர்ஸ் பண்ணோன்னே திருப்பி தூக்கி சீமானத்துக்கு உள்ளே வச்சுக்கிறதா? என்ன தம்பி, லாஜிக் இல்லைல்ல. அதாவது தேவைக்கேற்ப மாறுறீங்க அப்படிங்கிற மாரி. தேவைக்கு அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு இப்போ நம்ம கூட தம்பி ஒருத்தர் பழகுறோம், சில பழக்கம் பிடிக்கலன்னு வச்சு ஒதுக்கிறோம். அதுக்காக நீங்கள் வந்து நேற்று வந்து என் கூட உட்காந்து உறவா நீ இன்னைக்கு ஏன் போனா கேட்க முடியும். ஏன்னா அது காலங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது, அப்போ மாறும். எத்தனையோ கணவன் இந்த ஜெயம் ரவி பாருங்க டைவர்ஸ் பண்ணிச்சு, 8 வருஷம் 2 ஆம்பளை பசங்க. ஏன் அங்கே முரண்பாடு. இப்போ விஜயலட்சுமியை பொறுத்தளவில் வந்து அந்த அம்மாவுக்கு ஒன்றும் கோவம் கிடையாது அண்ணன் மேலே. அந்த அம்மா வந்து அதான் அதுக்கப்புறம் 7 கல்யாணம் பண்ணிடுச்சு தம்பி. அது அதனால இவரை மறந்து தொடச்சி தூக்கி வீசிடுச்சு. அழியில பிறச்சு எல்லாம் அழிச்சிருச்சு, கோவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நம்ம இவங்க இருக்காங்களே, நம்ம மக்கள் இருக்காங்களே, இவர்கள் போய் மல்லு கட்டி இந்த எராமிஸ் ஒன்று இருக்கு, அது போயிடும் பெங்களூருக்கு போய் கூப்பிட்டு வந்துடும். இந்த முத்தாரன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவன் எச்சக்கூடியவன். அவன் என்ன பண்ண நேராக போயிடுவாங்க, போய் கொஞ்சம் காசை கொடுத்து வா வந்து பேசு, வா வந்து பேசு, நான் உனக்கு 1 லட்சம் வாங்கி தரேன், 50,000 வாங்கி தரேன், நான் உங்கள் அக்கா வந்து நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டு வந்து சீமானை தூற்று. சீமானே இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, சீமான் ஏன் அப்படி கேட்குறீங்கல்ல, ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு 25 வயசு பிள்ளை, அதுக்கு எதுவுமே தெரியாத பிள்ளை தான் நினைக்கும் சீமான் பொறுக்கி, சீமான் விஜயலட்சுமி ஏமாத்திட்டாரு, சீமான் குடிகாரு, சீமான் போய் சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது ஒரு வெறுப்பு உண்டாகுது இல்லையா? அதை வந்து ஊதி ஊதி பெருசாக்குறாங்க. இப்போ எங்களுக்கு தெரியும் தம்பி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு நாள் பழக உண்மையிலேயே இந்த சேனலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பயந்துட்டு வந்தான். நம்மளுக்கு தெரியாது அந்த சேனலே, முன்னப்பட தெரியாத எப்படி போறதுன்ட்டு. இப்போ பார்த்தோன்னே தெரியும் என் பிள்ளை மாதிரி இருப்பீங்க நீங்க. சின்ன வேற கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் ஒன்று சந்தோஷம். ஆமா, விவசாய சின்னம். விவசாய சின்னத்தால் ஓட்டு அதிகரிக்குமா தம்பி? 2026 நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமான் தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்காருவார். 2026 என்ன எலெக்ஷன்ல பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க, என்ன நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க பாருங்க, நீங்க பாருங்க நடக்குதா இல்லையா பாருங்க. ஏன்னா இப்போ இந்த நிலைமையில
நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க மக்கள். விஜய்க்கு இருக்குன்னு பாதி பேர் சொல்றாங்களே. விஜய் வந்து சின்ன பிள்ளை பாவம், அதுக்கு வந்து அது வந்து பிஜேபி கூட போயிருன்றாங்க. தம்பிங்கிறாங்க. ஐயோ தம்பிதான் புள்ள, அது எனக்கு புள்ள மாதிரி, அதெல்லாம் தப்பு சொல்லல. 15 வருஷமா போராடின சீமானே வந்து என்ன மேல வரல, இவர் இன்னைக்குதான் வந்திருக்காரு. ஐயோ விசில் அடிப்பாங்க. வந்துருச்சு யாரு விஜய்க்கு. சர்வே பாத்தீங்களா? ரீசெண்டா ஒரு சர்வே வந்துச்சு, அந்த சர்வே எல்லாம் 98 போயிட்டாரு அவரு. உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு சொல்லுங்க. போன எலெக்ஷன்ல வந்து சர்வே எடுத்தாங்க. அப்போ டிடி தினகரன் தான் வந்து முதலமைச்சர் ஆகிறான்னு சர்வே கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? கொடுத்தாங்க. ஆனால் டிடிவி தினகரன் வரல, சசிகலாமா அந்த பக்கம் போயிட்டு தினகரன் அந்த பக்கம் போயிட்டாரு. யார் வந்தது? எடப்பாடி வந்துட்டார். அந்த மாதிரி வந்து சர்வேலாம் நம்பாதீங்க. மக்கள் மனசில் வந்து 1000 இருக்கும். சொல்கிறதெல்லாம் வந்து வாக்கா மாறாது தம்பி. அடிக்கிற விசிலெல்லாம் வாக்கா வர கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது தம்பி. நான் எந்த கூட்டத்தை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கூட்டமா இருந்தாலும் இப்ப ரீசன்ட்டா நடந்த கூட்டமுமே இது வந்து எங்களுடைய கூட்டம், அது எங்க குடும்ப விழா. மே 18 வந்து கூட்டம் அல்ல, அது எங்க குடும்ப விழா. வருடம் நாங்க செய்யறது. அந்த அங்க வந்தவங்க ஓட்டா மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவங்க எல்லாம் ஓட்டு போட்டவங்க, அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்க கிட்ட வந்து இது உறுப்பினர் கார்டு வாங்கினவங்க தான் வந்திருக்காங்க. அந்த ஓட்டு வந்துடும். அவங்க ஓட்டு கன்ஃபார்மா வந்துடும். வந்தவங்கலாம் வந்துடும். இன்னும் நிறைய பேர் வந்து புதுசா வாக்காளர்கள்லாம் நாங்க வாரம் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய புதுசா வந்து உறுப்பினர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து விஜயை தப்பா சொல்லலை, விஜய் வரட்டும் வேணான்னு சொல்லலை. விஜய் வந்து வந்தாருன்னா, விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்த் அவரை மாதிரி ஒரு போல்ட் யாருமே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எனக்கு கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சிங்கம் மாதிரி இருப்பார். அவரை ஏன் செதைச்சிட்டாங்க? எவ்வளோ ஓட்டு வச்சுருந்தார். அன்புமணி ராமதாஸ் எப்படி கர்ஜிப்பார், இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க. மக்கள் வந்து வாக்கு வேற தம்பி, கூட்டம் சேரும். இது அதில் வந்து விஜய்க்கு சேர்ற கூட்டம் வந்து ரசிகர்கள் வந்து வருவாங்க தம்பி, விசில் அடிப்பாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க. வாக்கு வரட்டும், எலெக்ஷன் நடக்கட்டுமே. கண்டிப்பா அப்படி வெற்றி பெற்றா விஜய் முதலமைச்சர் சீட்ல உட்காரட்டுமே, நாங்க வாழ்த்துறோம். அது ஒண்ணு சந்தோஷம் தான். என்ன சந்தோஷம்? ஆனா திமுக அண்ணா திமுக ஒழிக்கணும். அது ரைட்டு. ஆனா உங்க அண்ணன் என்ன சொல்றாரு? உங்க ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாரு? தம்பி 2 பக்கம் போகாத, ஒரு பக்கம் போ. அது ஏன் சொன்னாரு? அததான் கேக்குறேன். நீங்க வாழ்த்துறீங்க, எதுக்கு சொன்னாரு? திராவிடத்தின் தமிழை ஒன்னும் ஆக்க முடியாது. அதனால வந்து பார்த்து போங்க, நடுப்புற போகாதீங்க, பிரிஞ்சு இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்கன்னாரு. அவ்வளோதான். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம். அது எங்கள் அண்ணன் ஸ்டைல். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பப்போ வார்த்தையை விட்டுறது அதெல்லாம் ஒரு ஸ்டைல். அதெல்லாம் அப்படிதான் வரும். டிவிகேல இருந்த வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு டிவிகேல இருந்தாங்க. இப்போ டிஎம்கேக்கு மாறி இருக்காங்க. ஆமாம், கேள்விப்பா. ஆமாம், ஞாபகம் இருக்கு. அவங்கள வந்து எப்படி பார்க்குறீங்க? டிவிகே உடைய டிஎம்கே உடைய ஸ்பையா வந்து மாறிட்டாங்க. இங்கே அப்படியே ஒரு கலர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக இப்படி பண்ண வேலையா இருக்கு. அந்த அம்மா வந்து கலைச்சிருவாங்களா திமுகவை? இல்லை, டிவிகே இருந்தாங்க, இப்போ டிஎம்கேக்கு வந்துட்டாங்க. சரி, பணம் கொடுத்துருப்பாங்க, வந்திருப்பாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இல்லையா? பணம் தான் தம்பி, எல்லாமே பணம் தான். பணத்தை கொடுத்து பேசிடுவாங்க, அமௌண்ட் பேசிடுவாங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களாம்மா, இப்போ தம்பி வந்தால் சந்தோஷங்கிறீங்களே. தம்பி ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான். சரி, உங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்ன சரி, பயம்தான். 2 கட்சிக்கு தான் போட்டின்ட்டாங்க. யார் அவரா? இப்ப வரும்போது அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்போ வரும்போது இப்ப அவங்க ஆளும் கட்சி. ஆனா நீங்க பயப்படுறீங்கல்ல. நாங்க ஏன் பயப்படுறோம்? யாருக்கு? அன்னைக்கு சொன்னீங்க மாற்று அரசியல் வரோம், எல்லா பேரும் என்னத்த மாற்றிட்டீங்க அப்படின்னு மறைமுகமா தானே பேசி. ஆமா, இவங்க ஒண்ணும் மாத்த முடியாது. எல்லாம் ஃபர்ஸ்ட் வருவாங்க. வைகோ வந்தாரு, என்ன பண்ணாரு? ஒரு சீட்டு. திருமாவளவன் வந்தார், 2 சீட்டு. அவர் அன்புமணி ராமதாஸ் 10 சீட்டு. இப்படி தான் ஜாயின்ட் ஆகிடுவாங்க, கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது அப்படியே பெருசாக ஷோரூம் மாதிரி ஆரம்பிக்கிறது. அப்புறம் மெதுவாக போய் அங்கே பூந்துக்கிறது. நானும் வரேன், கூட இருக்கேன், பார்ட்னர் போட்டுக்குவோம், அப்படி சேர்ந்துக்குவாங்க. பொட்டி வாங்கிடுவாங்க. பொட்டி தான், பணம் இல்லாமல். ஓப்பனா சொல்ல, பணம் இல்லாம அரசியல் இல்ல. வரலையா? இல்ல நீங்க நாங்க வாங்குறது இல்ல. நாங்க நினைச்சிருந்தா அழைப்பு வரல. அழைப்பு வந்தாலும் நாங்க போக மாட்டோம். இங்க ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்களா, திமுக காரணம். இங்க இதாயிடுச்சா, திமுக காரணம். அப்படிதான் நீங்களும் சொல்றீங்க. ஆமா, அது அண்ணா யூனிவர்சிட்டில கற்பழிச்சது யாரு? வாரம் கெடுத்துக்கிட்டு இருக்கான், பெண்களை கற்பழிச்சு கொண்டுகிட்டு இருக்கானுங்க. யாரு இவங்க எல்லாம்? திமுக காரன், அண்ணா திமுக காரன். பொள்ளாச்சியில கெடுத்தது யாரு? அண்ணா திமுக காரன்.
உங்களுக்கு எதா இருந்தாலும் அங்க வந்து நோ 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 எங்களுக்கு திமுக எங்களுக்கு எதிரியா எங்களுக்கு அப்படிதான் பேசுறீங்க. அப்படி இல்லை. ஐயோ நடப்ப பேசிதான் தம்பி. அதாவது உங்க வீட்டுல குடியிருக்கும் போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்ப என்ன சொல்லுவா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படி சொல்ல முடியாது. எப்போ நான் தம்பி வீட்டுல குடியிருந்தால அப்ப சொல்ல முடியும். இந்த ஆட்சியில அலங்கோலம் நடக்குது, வேற வழி இல்லை தம்பி. புரியுதுமா? எங்களுக்கு என்ன அவர் ஸ்டாலின் எதிரியா? 26ல எதிர்பார்ப்போம்.